Is இது. Is being eaten. Is being eaten. அடுத்தது. Has been eaten. அவ்வளவு has been eaten. இது ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியல. இப்பதானே பார்த்தோம். சோ இத கட் பண்ணிடுறோம். blank போட்டுருங்க. blankனே போட்டுறேன். சாப்பிட்டேன். போயிட்டே இருங்க. Was eaten. was eaten. ஏன்னா நீங்க தமிழ்ல இருந்தா ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கலாம் நீங்க. தமிழ் ரொம்ப தகராறா இருக்கு. ரொம்ப தகராறா இருக்கு. Right. Was being eaten. Was being eaten. Had been eaten. இத போட்டு மண்டே உடைச்சுக்கோனா blankன்னு போட்டுருங்க. ஓகே அடுத்தது. Will be eaten. Will be eaten. Will be eaten. blank போட்டுருங்க. முடியலன்னா blank போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சொல்லிடுங்க பண்ணிடலாம். Will have been eaten. Will have been eaten. Will have been eaten. இந்த பீன்லாம் எதையும் விட்டுற கூடாது. பீனுக்கு பேர் பீயிங் போட்ட கூடாது. ஈட்டனுக்கு பேர் ஈட்டிங் போட்ட கூடாது. blank போட்டு விட்டுருங்க. ரொம்ப ஈஸி. இப்ப ஈஸியா தமிழ்ல சொல்லுங்க பாக்குறோம். என்னால் ஒரு இரவு உணவு அதை கட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என்னால் ஒரு இரவு உணவு வந்துடும். ரைட். இங்க என்ன இப்பதான் பார்த்தோமே. உங்க நோட்ஸ் வச்சா பாருங்க. அதான் தமிழ்ல சொல்லுங்க ஒரே வார்த்தை. ஓகே ஒரு வாட்டி சொல்லிடுறேன் பாருங்க. சாப்பிடப்படுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டது. சாப்பிட்டு கொண்டிருக்கப்பட்டது. சாப்பிடப்பட்டிருந்தது. நல்லா பாருங்க. சாப்பிடப்படும். சாப்பிடப்பட்டிருக்கும். நல்லா ஞாபகம் இருக்கா? எழுதப்படுகிறது. சாப்பிடப்படுகிறது. எழுதப்படுகிறது. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டது. எழுதப்பட்டு கொண்டிருந்தது. எழுதப்பட்டிருந்தது. எழுதப்படும். எழுதப்பட்டிருக்கும். ஒரு வாட்டி சொல்றீங்களா? சாப்பிடப்படுகிறது. உங்க நோட்ஸ் எடுங்க. சாப்பிடப்படுகிறது. இது என்ன? சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிளா. சாப்பிடப்படுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. இது சாப்பிடப்படுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. சாப்பிடப்படுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? சாப்பிடப்படுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க. இது blank எல்லாம் விட்டுருங்க. blank எல்லாம் வேணாம். சாப்பிடுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிட்டு இருக்கிறது. இங்க வாங்க. சாப்பிடப்பட்டது. சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நோட்ஸ பார்த்து மாத்தி விட்டுறாம ஒரே வார்த்தை அப்படி மாத்த வேண்டியது. சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருந்தது. அவ்வளவுதான். இங்க சாப்பிடப்படும். சாப்பிடப்படும். சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கும். சாப்பிடப்பட்டிருக்கும். கொண்ட வராது. கொண்ட இது ரெண்டும் தான் கொண்ட. இந்த blank இருக்கு பாத்தீங்களா? இது கொண்ட. இது கொண்ட. இந்த கொண்ட வந்து வராது. ரொம்ப சிம்பிள். இது மட்டும் 3 முடிச்சுக்கலாம். இந்த 3 மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? எல்லாமே வந்துடும். சாப்பிடப்படுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. சாப்பிடப்படுகிறது. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்களேன். சாப்பிடுகிறேன். சாப்பிட்டு இங்க கொண்ட வருது பாருங்க. கொண்டை சாப்பிட்டு இருக்கு. கொண்டல பாருங்க. இத நீங்க நேற்று உள்வாங்கிட்டீங்க இல்லையா? அதேதான். அதே மீனிங் தான் இது. ஒன்லி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறுறதுனால அந்த செயல் வார்த்தை அந்த வேர்பை சேஞ்ச் பண்றோம். அவ்வளவுதான். நான் சாப்பிடுகிறேனோ என்னால் சாப்பிடப்படுகிறது ரெண்டு ஒண்ணுதானே சாந்திமம்? அது புரியுதுங்களா? நான் சாப்பிடுகிறேன். என்னால் சாப்பிடப்படுகிறது ரெண்டு ஒண்ணுதானே? தமிழ் புரியலையா? அந்த செயல்பாட்டு வினை புரியுது இல்லையா? as simple as that. இது எனக்கு தமிழ்லாம் புரியாதுன்னு நிக்க வேணாம். அதுதான் கிரியேட்டிவ் எனர்ஜி. உங்க கிரியேட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்க தாய்மொழியில தான் இருக்கு. அங்கேருந்து தான் நீங்க வரணும். சாப்பிடுகிறேன். தலையங்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் ஹிண்டு, தினமணி, தலையங்கம்லாம் பார்த்தா வெறும் பாசிவ் வாய்ஸ்ல தான் எழுதியிருப்பாங்க. ஓகே சார். ஒப்பீனியன், இன்டெப்த் அனாலிசிஸ் எல்லாமே அருமையா செயல்ல ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். ஒரு மொழியோட அழகியலே பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. நான் அடிக்கப்பட்டேன். யார் அடி வாங்கினது? யாருங்க? நான் அடிக்கப்பட்டேன். அடி வாங்கினது யாரு?